ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. புரட்டாசி மாத மகாலய அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம் பரிதா. அதாவது இந்துக்களுடைய பிரசித்தி பெற்ற நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஆடி அமாவாசை, தை அமாவாசை போல இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசையும் மிக பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. குறிப்பாக தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் பிண்டம் வைத்து அவர்களை வழிபாடு செய்வது என்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி குடித்து வழிபாடு செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் அமைந்துள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி பர்வதத்தினி அம்பாள் ராமநாத சுவாமியை நீண்ட வரிசையில் காத்திருந்து காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இன்று இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் ஏற்கனவே 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இன்று புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்து காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பெற்றா விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.